வருவனவற்றுள் பரப்பளவில் பெரியது என்ன? அதாவது ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சி பார்க்கணும். அந்த கண்டுபிடிச்ச ஏரியாவில் எது வந்து ஹையஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். லார்ஜர் ஏரியா அப்படிங்கிறத இந்த 4 ஆப்ஷனை நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா வரும். ஏன்னா இப்போ அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 1/2 a இன்ட்டு பி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 1/2 a இன்ட்டு பி அப்படின்னு வரும். அப்போது அதுக்குரிய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 8. ஸோ அடித்தோம் அப்படின்னா 5 வரும், 8 40. அப்போ இதுக்கு என்ன வருது? 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஃபஸ்ட் இதுக்கு. ஓகே, அடுத்ததுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததுக்கு பார்க்கும்போது என்ன வரும்? 12 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் பக்கங்கள், மூணுமே வேறு வேறு பக்கங்கள் உள்ள முக்கோணம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எஸ் வேல்யூ. ஃபார்முலாவே வந்து √(s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c). இதில் எஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஏபிசிங்கிறது உங்கள் கொடுத்துருக்கதான் ஏபிசி. ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. அதாவது a + b + c / 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கலாம். a + b + c. ஏ என்ன இருக்குது? 12, 5 கூட்டினோம்னா 17, 17ஓட 13 கூட்டினோம்னா என்ன ஒரு 30 வரும். ஸோ 30 / 2 15. ஓகேவா? அப்போது எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த எஸ்ஸை வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 15, அப்புறம் 15லேருந்து ஏவை கழிங்க. 15லேருந்து 12 கழிச்சோம்னா 3, அதுக்கப்புறம் வந்து 15லேருந்து 5 கழிச்சோம்னா 10, அடுத்து 15லேருந்து 13 கழிச்சோம்னா 2. அப்போது ரூட்டுக்குள்ளே என்ன வரும்? 900ன்னு வரும். ஸோ ரூட்டுக்குள்ளே 900 வரும். அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 30. அப்போது இந்த முக்கோணத்தோட பரப்பளவுங்கிறது என்னது? 30. ஓகேவா? ஸோ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு வந்து நமக்கு 30 வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 40 கண்டுபிடிச்சோம். 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இதுக்கு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் இருக்கிறத வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏ தான் பிக்கஸ்ட். அடுத்தது பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணம். 3 பக்கங்களும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னது? √3 / 4 இன்ட்டு a ஸ்கொயர். ஏ ஸ்கொயரில் அந்த ஏங்கிறது இங்கே இருக்கிறது. ஸோ அப்போ √3 / 4 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை அடித்தோம்னா 2 10, திருப்பி 2 அடித்தோம்னா 2 10. ஸோ 25 √3. √3யோட ஃபார்ம் அதாவது மதிப்பு என்ன வரும்னா 1.73ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிட்டத்தட்ட 43 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இப்போ இதோட பரப்பளவுங்கிறது 43.25. ஸோ இப்போ இந்த 3ல் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் இப்போதைக்கு லார்ஜர் ஏரியாவாக இருக்குது. அடுத்து செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவோட ஃபார்முலா என்னது? 1/2 இன்ட்டு அந்த மற்ற 2 பக்கங்கள் 3 × 4. ஸோ அடித்தோம் அப்படின்னா 2. ஸோ 2 6 சென்டிமீட்டர் தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சமபக்க முக்கோணத்துக்கு தான் என்னது? ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ ஆன்சர் இது தான் கரெக்ட்.